116 மேக்ஸ் குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முந்தைய ஆண்டு வினாத்தாளில் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் தலைப்பில் உள்ள வினாக்களுக்கான விடைகளை தான் பார்க்க போகிறோம். அதன்படி ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 14, -3, 0, -2, -8, 13, -1, 7 இடைநிலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அதாவது மீடியன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, எப்போ இடைநிலை கேட்டாலும் சரி, அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையிலையோ எழுதிக்கணும். அப்படி ஏறு வரிசையில் இல்லை இறங்கு வரிசையில் எழுதிட்டு கொடுத்துருக்க புள்ளி விவரங்களோட எண்ணிக்கை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருந்துச்சுன்னா நடுவில் உள்ள நம்பர் தான் என்னவாக இருக்குன்னா இடைநிலையாக இருக்கும். சப்போஸ் கொடுத்துருக்க புள்ளி விவரங்களோட எண்ணிக்கை இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் உள்ள 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா அதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு இடைநிலையாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். ஸோ ஏறு வரிசையில் இது எழுதினோம்னா -8, -3, -2, -1, 0, 7, அப்புறம் 13, ஃபைனலாக 14. மொத்தம் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 8 நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இரட்டைப்படை எண்ணிக்கையில் கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருக்க புள்ளி விவரங்கள் நடுவில் உள்ள 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்துற வேண்டியதான். அப்போ நடுவில் உள்ள 2 நம்பரையும் ஆட் பண்ணோன்னா -1 + 0 / 2 = -1/2ன்னு வரும். இந்த -1/2 எப்படி எழுதிக்கலாம்னா -0.5 அப்படின்னு எழுதிக்கலாம். -0.5 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏறுவரிசையில் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பின் மதிப்புகள் 20, 22, x 28, 30, 32 எனில் இத்தொகுப்பின் இடைநிலை 26 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ கொடுக்கும்பொழுதே அவங்க ஏறுவரிசையிலே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா, ஆக மொத்தம் 6 உறுப்புகள் இருக்குது. ஸோ உறுப்புகளோட எண்ணிக்கை இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருந்துச்சுன்னா நடுவில் உள்ள 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா அதுதான் என்னவாக இருக்குன்னா இடைநிலையாக இருக்கும். இப்போ நடுவில் உள்ள 2 உறுப்புகள்னால் என்னது, x + 28 / 2ஆல் வகுத்தோம்னா இடைநிலை கிடைக்கும். இடைநிலை என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 26ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம = 26 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ x + 28 = 2 × 26. 2 26 என்ன வந்துடும்னா 52 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 28 அந்த பக்கம் போகும்பொழுது என்ன வந்துடும்னா -28 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ x = என்ன கிடைக்கும் அப்படின்னா 24. நமக்கு எக்ஸோட மதிப்பை தான் கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 24. நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 97 மதிப்புகளில் இடைநிலைக்கு கீழ் உள்ள மதிப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தம் 97 நம்பர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1, 2, 3, 4 அப் டு எது வரலையும் இருக்குது அப்படின்னா 97 வரலையும் இருக்குது. இதில் நமக்கு கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா, இடைநிலைக்கு கீழ் உள்ள மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இடைநிலைக்கு கீழ் உள்ள மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க இப்போ ஃபஸ்ட்டு இடைநிலை என்னவாக இருக்குன்னா மொத்தம் 97 நம்பர் இருக்குது. அப்போ இலக்கங்களோட கொடுத்துருக்க நம்பரோட எண்ணிக்கை 97 ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருந்தால் நடுவில் தான் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா நடுவில் ஒரே நம்பர் தான் என்னவாக இருக்குன்னா இடைநிலையாக இருக்கும். முன்னாடி பார்த்த 2 கொஸ்டினுமே இரட்டைப்படை எண்ணிக்கையில் கொடுத்துருந்தாங்க. அப்போ இடைநிலையை நம்ம என்ன பண்ணுவோம்னா நடுவில் உள்ள 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்துருப்போம். இப்போ இங்கே 97 நம்பரில் எத்தனையாவது நம்பர் நடுவில் உள்ள நம்பராக இருக்கும் அப்படின்னா 49ஆவதாக இருக்கிற நம்பர் தான் என்ன இருக்குன்னா இடைநிலையாக இருக்கும். ஏன் 49ன்னா 49க்கு முன்னாடி வரலையும் ஒரு 48 நம்பர் இருக்கும். அதேமாரி 49க்கு முன்னாடி 48 நம்பர் இருக்கும். 49க்கு பின்னாடியும் 48 நம்பர் இருக்கும். சரிங்களா, ஆக மொத்தம் 48, 96, 96 ப்ளஸ் இந்த ஒரு நம்பரான 49 சேர்த்தோம்னா 97 எண்கள் வந்துடும். சரிங்களா, அவங்க கேட்குறது என்னென்னா இடைநிலையை கேட்கல, இடைநிலைக்கு கீழே எத்தனை எண்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ 45க்கு கீழே கேட்டாலும் சரி 45க்கு மேலே கேட்டாலும் சரி எத்தனை நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னா 48 எண்கள் தான் வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் அங்கே என்ன எழுதணும் அப்படின்னா 48 அப்படின்னு எழுதும். 48னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆப்ஷன் ஏ இதுக்கு விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துடும். முதல் 8 குறையற்ற முழு எண்களின் இடைநிலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ குறையற்ற முதல் 8 முழு எண்கள்னால் எது அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7.
சரிங்களா. மொத்தம் 8 நம்பர் ஆகிடும். சரியா, ஜீரோவையும் சேர்த்துக்கணுங்க. சரிங்களா. ஸோ அப்போ இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் தான் நம்ம எழுதியிருக்கோமே. இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருந்துச்சுன்னா நடுவில் உள்ள 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்துருவோம். 3ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா 7, 7 2ஆல் வகுத்துட்டோம்னா என்ன வந்துடும்னா 3.5. ஸோ இதுக்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க 3.5. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். 20க்குள் உள்ள இரட்டை எண்களின் முகடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20க்குள் உள்ள இரட்டை எண்களின் முகடு. 20க்குள்ளே இருக்கிற இரட்டை எண்கள்லாம் ஃபஸ்ட்டு எழுதுவோம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. 20க்குள்ளார தான் கேட்டிருக்காங்க. அதனால் 20 நம்ம சேர்த்துக்குது. முகடுனா என்ன அப்படின்னா கொடுத்துருக்க புள்ளி விவரத்தில் அதிகபட்ச எண்ணிக்கையில் எந்த மதிப்பு இடம்பெறுதோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா முகடு. அப்போ ஆனால் இங்கே எந்த நம்பருமே என்ன ஆகலைன்னா ரிப்பீட் ஆகலை. சரியா, நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். இது எழுதாமலே நம்மளால் என்ன பண்ணோம்னா ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா 20க்குள்ளே நம்ம உள்ள இரட்டை எண்களை எழுதணும்னா எந்த நம்பருமே திரும்பி வராது இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன எழுதணும்னா முகடு இல்லை. ஜென்ரலாக முகடு என்ன அப்படின்னா கொடுத்துருக்க தரவில் ஏதாவது ஒரு நம்பர் அதிகபட்ச எண்ணிக்கையில் வந்திருக்குன்னா அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா முகடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா முகடு இல்லை. முகடு இல்லை அப்படின்னு எழுதிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பரை கொடுத்துட்டு என்ற தரவுகளின் சராசரி 14 எனில் இத்தொகுப்பின் முகடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ முகடு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த நம்பர் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முகடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. அவங்க அப்போ இந்த 11 + 15 + 17 + x + 1 + 19 + x - 2 + 3 மொத்தம் 1 2 3 4 5 6 7 நம்பர் கொடுத்துருக்காங்க. 7 நம்பரையும் கூட்டிக்கிறோம். டிவைடட் பை 7ஆல் வகுத்தோம்னா சராசரி கிடைக்கும். சராசரி என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 14 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ணுவோம். நம்பரெல்லாம் ஆட் பண்ணோம்னா 15 + 11 என்ன வந்துடும்னா 26, 36, 36, 43, 44, 54, 63, 63 3 66, 66ல் 2 போச்சுன்னா 64ன்னு வந்துடும். 64 + 2x இருக்குது. டிவைடட் பை 7 = 14. இப்போ 7 அங்கே குறுக்க பெருக்கி விட்ருவோம். 64 + 2x = 14 7 என்ன வந்துடும்னா 98. 2x = 98 - 64. ஸோ 2x = 98ல் 64 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும் அப்படின்னா பாக்கி 34 கிடைக்கும். 2 2 17 தடவை இருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குதுன்னா 17. எக்ஸோட மதிப்பு 17 கிடைக்குதுன்னா அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ என்ன இருக்குன்னா ஒரு நம்பர் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களா 17 + 1 என்ன வந்துடும்னா 18 வந்துடும். இன்னொரு நம்பர் எக்ஸ் - 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 17 - 2 = என்ன வந்துடும்னா 15. ஸோ அப்போ அந்த புள்ளி விவரத்தை நம்ம எப்படி எழுதிடலாம் 11 15 17 எக்ஸ் ப்ளஸ் 1க்கு பதிலாக 18 19 எக்ஸ் - 2க்கு பதிலாக 15 அப்படின்னு எழுதிக்குவோம். 15 கமா என்னது 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ முகடுன்னா என்ன சொன்னோம் அப்படின்னா கொடுத்துருக்க புள்ளி விவரத்தில் எந்த மதிப்பு அதிகபட்சமாக இடம்பெறுதோ அதை தான் முகடுன்னு சொல்லுவோம். இங்கே 15ங்கிறது மட்டும் 2 தடவை வந்திருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதாவது முகடு அதாவது மோடல் இல்லைனா மோடு அப்படின்னு சொல்லுவோம். முகடு என்ன அப்படின்னா 15. ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பரவலின் கூட்டு சராசரி 20 மற்றும் இடைநிலை 19 எனில் அவற்றின் முகடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த கூட்டு சராசரி இடைநிலை முகடு இது மூணுத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மூணுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு மூணுக்கும் உள்ள உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா முகடு ஈக்குவல்ட்டு அதாவது அங்கே அப்ராக்சிமேட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை நான் ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். முகடு ஈக்குவல்ட்டு 3 × இடைநிலை 3 × இடைநிலை -2 × சராசரி 2 × சராசரி. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த மூணுமே கொடுக்குறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ முகடு தான் கேட்குறாங்க இதில் நமக்கு. இப்போ முகடு ஈக்குவல்ட்டு
3 இன்ட்டு இடைநிலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19 மைனஸ் 2 இன்ட்டு சராசரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20. ஸோ 3 தடவை 19 பெருக்கணும்னா 57, 2 தடவை 20 பெருக்கணும் அப்படின்னா 40. 57 40 போச்சுன்னா என்ன வந்துடும்னா 17. ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னா முகடு 17. ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்குறாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. -3 -2 -1 0,1,2 3 வீச்சு மற்றும் வீச்சின் குணகம் காண்க. வீச்சின் குணகங்கிறது ரொம்ப முக்கியமான வேர்டு. நம்ம என்ன படிச்சிருப்போம்னா வீச்சு கெழு அப்படின்னே படிச்சிருப்போம். ஆனால் நமக்கு புது சமச்சீர் கல்வி புக்கில் இந்த வீச்சின் குணகம் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ வீச்சு கெழுவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வீச்சின் குணகம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலா அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வீச்சு ஈக்குவல் டு L minus S, largest value minus smallest value. வீச்சு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற புள்ளி விவரத்தில் லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணி எழுதிடுவோம். இதே வீச்சின் குணகம் அதாவது வீச்சு கெழு, வீச்சின் குணகம் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு எழுதுவோம்னா ஃபார்முலா L minus S divided by L plus S அப்படின்னு. L minus S divided by L plus S. இப்போ இங்கே பாருங்கள் லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்குறோம், 3ங்கிறது தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. இப்போ 3 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இதில் எதுனா -3ங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ -3. ஸோ 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் ப்ளஸ் வந்துடும். +3 ஈக்குவல் டு என்ன வந்துடும்னா 6 அப்படின்னு கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ L minus S டிவைடட் பை L plus S. இப்போ தான் L minus S என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 6. அப்போ அதுக்கு போல் 6 டிவைடட் பை L என்ன லார்ஜஸ்ட் வேல்யூ என்னது 3 ப்ளஸ்ஸு ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது -3. ஸோ 6 டிவைடட் பை என்ன வந்துடும் அப்படின்னா 3 -3 ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 0 அப்படின்னு வந்துடும். எனிதிங் டிவைடட் பை 0 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எனிதிங் டிவைடட் பை 0 என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க இல்லையா 6, இன்ஃபினிட்டிவ். 6, இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழ்காண்பவற்றின் விடையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் 1.6. புள்ளி விவரத்தோட திட்ட விளக்கம் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறோம். புள்ளி விவரத்தோட திட்ட விளக்கம் அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். திட்ட விளக்கத்தை எந்த குறியீடு பயன்படுத்தும் அப்படின்னா சிக்மா அப்படிங்கிற குறியீடை யூஸ் பண்ணுவோம். அதாவது திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1.6 எனில் அத்தொகுப்பின் விளக்க வர்க்க சராசரி அல்லது பரவற்படி. விளக்க வர்க்க சராசரி என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பரவற்படி அப்படின்னு சொல்லலாம். அப்போ விளக்க வர்க்க சராசரின்னா ஒன்றும் இல்லை, அப்படியே திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணி எழுதுனது தான். சிக்மா ஸ்கொயர்டுங்கிறது தான் என்னென்னா விளக்க வர்க்க சராசரி. அப்போ 1.6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் பண்ணால் 256 வரும். 2 சாணம் தள்ளி புள்ளி வச்சிரோன்னா ஆன்சர் இதுக்கு என்ன வரும்னா 2.56. அதுலேயே செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு புள்ளி விவரத்தின் விளக்க வர்க்க சராசரி. விளக்க வர்க்க சராசரினா என்ன பார்த்தோம் சிக்மா ஸ்கொயர்டு. சிக்மா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 6.25 எனில் என்ன கேட்குறாங்க திட்ட விளக்கம் கேட்குறாங்க. சிக்மா ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணோன்னா அந்த பக்கம் என்ன வந்துடும் ரூட் எடுத்துருவோம் ரைட்டில் உள்ள நம்பருக்கு. அப்போ சிக்மா ஈக்குவல் டு ஜென்ரலாக 625 இருந்துச்சுன்னா அதோட வர்க்கம் மூலம் அதாவது ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 25 அப்படின்னு எழுதுவோம். இங்கே 2 சாணம் தள்ளிப்புள்ளி இருக்கிறதால வெளியில் எடுக்கும்பொழுது 1 சாணம் தள்ளிப்புள்ளி வச்சுருவோம். அப்போ திட்ட விளக்கம் அதாவது சிக்மாவோட வேல்யூ 2.5 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதுக்கான விட எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் 2.56 2.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? திட்ட விளக்கத்தை கொடுத்துட்டு விளக்க வர்க்க சராசரி கேட்டானா திட்ட விளக்கத்தை வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி எழுத வேண்டியதான். இதே விளக்க வர்க்க சராசரி கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கேட்டானா அந்த விளக்க வர்க்க சராசரியோட ஸ்கொயர் ரூட்டை எடுத்து எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3. 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3. ஒவ்வொரு மதிப்பெண்ணுடன் 4 கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரியை காண்க. சரியா? இங்கே நமக்கு சில பண்புகள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா அதாவது 10 மதிப்புகளோட திட்ட விளக்கம் 3. இந்த 10 மதிப்புகளில் உள்ள ஒவ்வொரு எண்ணையும்
மதிப்பெண்ணுடன் நாளை கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி என்ன கேட்குறாங்க. இப்படி இந்த 10 மதிப்பெண்ணுடனும் ஏதாவது ஒரு எண்ணை கூட்டினாலோ கழிச்சாலோ திட்ட விளக்கம், அதாவது புதிய திட்ட விளக்கம் என்ன அது மாறாது. அதாவது ஏற்கனவே இருக்கிற திட்ட விளக்கத்தோட மதிப்பு என்ன ஆகுதுன்னா மாறாது. எப்போ மட்டும் அப்படின்னா அந்த புள்ளிவிவரத்தில் ஒவ்வொரு மதிப்புடனும் ஒரு மாறாத எண்ணை கூட்டவோ கழிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா 4 கூட்டினாலும் சரி 5 கூட்டினாலும் சரி எல்லா நம்பரையும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணால் கூட்டினாலோ கழிச்சாலோ திட்ட விளக்கத்தின் மதிப்பு மாறாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆனால் பெருக்குனாவோ வகுத்தாவோ திட்ட விளக்கத்தோட மதிப்பு என்ன ஆகும்னா மாறும். சரிங்களா? ஆனால் சராசரியை பொறுத்தவரையும் எல்லாமே மாறும். நம்ம இப்போ சொல்கிறது என்னென்னா திட்ட விளக்கத்துக்குள்ள ரூலை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ திட்ட விளக்கம் அதே தான் இருக்க போகுது. திட்ட விளக்கம் என்னென்னு தான் இருக்க போகுது, சிக்மா ஈக்குவல் டு 3 தான் இருக்குது. அவங்க கேட்குறது என்னது, விளக்க வர்க்க சராசரியை கேட்குறாங்க. அப்போ சிக்மா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன வந்துடும்னா 9ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கான விட என்ன அப்படின்னா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி. சரிங்களா? அப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா திட்ட விளக்கத்தை பொறுத்தவரையும் அந்த கொடுத்துருக்க தரவுகளில் ஒவ்வொரு எண்ணுடனும் ஒரு மாறாத எண்ணை கூட்டினால கழிச்சாலோ புதிய திட்ட விளக்கம் மாறாது. ஏற்கனவே என்ன இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு குழுவில் 100 நபர்கள் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரினா இந்த சராசரியை எக்ஸ் பார் அப்படின்னு எழுதிக்குவோம். அதாவது மீன் அப்படின்னு சொல்லுவோம், அரித்மேட்டிக் மீன் 163.8 மற்றும் மாறுபாட்டு கெழு அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஈக்குவல் டு 3.2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனில் அவர்களுடைய உயரங்களின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களுடைய உயரங்களின் திட்ட விளக்கம் காண்க. இப்போ இந்த மாறுபாட்டு கெழு அப்புறம் கூட்டு சராசரி திட்ட விளக்கம் இந்த 3த்தையும் கொடுத்துட்டு இந்த 3த்தில் ஏதாவது ஒரு வேல்யூ கேட்குறாங்கன்னா இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். CV equal to sigma divided by x bar into 100. CV equal to sigma divided by x bar into என்ன அப்படின்னா 100. இங்கே நமக்கு CV கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா திட்ட விளக்கம் சிக்மாவோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ சிக்மாவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்முலா என்னென்னு மாறிடுனா சிக்மா ஈக்குவல் டு CV இன்ட்டு எக்ஸ் பார் டிவைடட் பை 100 அப்படின்னு மாறிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், சிவியோட வேல்யூ 3.2 இன்ட்டு இந்த எக்ஸ் பாரோட வேல்யூ 163.8 டிவைடட் பை என்ன அப்படின்னா 100. ஒரு நம்பரை 100ஆல் வகுக்கிறோன்னா மேலே உள்ள நம்பரை என்ன பண்ணிடுவோம்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ இதை 100ஆல் வகுக்கிறேன், மேலே உள்ள நம்பரை என்ன பண்ணிடுறோம் 3.2 அப்படியே இருக்கட்டும். இந்த 163.8ல் 2 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வச்சுட்டோன்னா 1.638 அப்படின்னு வந்துடும். இப்போ இது ரெண்டையும் மட்டும் பெருக்குனா நமக்கு ஆன்சர் வந்துட போகுது, அதாவது திட்ட விளக்கத்தோட வேல்யூ கிடைக்க போகுது. இது ரெண்டையும் பெருக்கிறோம், இது ரெண்டையும் பெருக்கினீங்க அப்படின்னா 5.24 கிடைக்கும். 5.24 ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். முதல் 21 இயலெண்களின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு சொல்லி. ஓகே, கவனிங்க. இங்கே நமக்கு என்ன தெரியும்னா இயலெண்களோட திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா தெரியணும். முதல் n இயலெண்களோட திட்ட விளக்கத்துக்கு முதல் n இயலெண்களின் திட்ட விளக்கத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √n² - 1 டிவைடட் பை 12. இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறது. இங்கே என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21. அப்போ 21² - 1 டிவைடட் பை 12 ரூட்டுக்குள்ளே எழுதிருப்போம். ஈக்குவல் டு √21² பண்ணோம்னா 441 - 1 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு √440 டிவைடட் பை 12 அப்படின்னு வரும். இந்த 12ஆல் இதை அடிக்கிறோம். 1 12 12, 3 12 36. அடுத்து பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 8 இருக்கும். 80 80ல் 6 12 72 அப்படின்னு வந்துடும். பாக்கி 8 இருக்கும். திரும்ப 80, அதுலேயும் 6 12 72, திரும்பவும் பாக்கி 8 இருக்கும். 80 அதையும் 6 12 72. ரூட்டை விட்டுலாம் வெளில எடுக்கல, ரூட்டில் உள்ளதை அப்படியே அடிச்சிருக்கோம். அப்போ ஈக்குவல் டு √36.66 அப்படின்னு வருது. இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 36.66 இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வர்க்க எண் என்ன அப்படின்னா 36. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வர்க்க எண் 36, அதோட வர்க்க மூலம் 6. ஸோ இப்போ ரூட்லேருந்து வெளில எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா 36.66 இந்த நம்பருக்கு பக்கத்தில் உள்ள
வர்க்க எண்ணோட வர்க்க மூலத்தால் வகுக்கிறோம். 36ஓட வர்க்க மூலம் 6. ஸோ அப்போ 6ஆல் வகுக்கிறோம். 1 6 6 6 36 புள்ளி 1 6 1 6. இதோட விட்டுறக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த வர்ற வேல்யூவை 6.11 திரும்ப எந்த நம்பரால் வகுத்தமோ அதே நம்பரால் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணிட வேண்டியதுன்னா 2ஆல் வகுத்துட்டோம்னா இதுக்கான விடை கிடச்சிடும். எந்த நம்பரால் வகுத்தமோ அதே நம்பரால் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 12.11 வரும் டிவைடட் பை 2. 2 சரியா, 6 2 12 புள்ளி வச்சுக்கிறோம். அடுத்து 1 1ல் 2 வகுவிடுமா, வகுவிடாது. அப்போ என்ன பண்ணிக்குவோம், 0 சேர்த்துக்கிட்டு அந்த 11 எடுப்போம். 11ல் எத்தனை தடவை இருக்குன்னா 5 தடவை இருக்கும். 2 10 பாக்கி 1 இருக்கும். நம்ம ஆன்சர் இதோட நிப்பாட்டிக்கிறோம். சரிங்களா, 6.05 ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இதுக்கான விடை. ஆப்ஷன் டியில் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க 6.05. 6.05. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அப்போ இந்த ஃபார்முலா தான் இங்கே நமக்கு முக்கியம். என்ன அப்படின்னா √(n² - 1) / 12 அப்படிங்கிற ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு தரவின் திட்ட விளக்கம் 3.6 தரவின் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் திட்ட விளக்கம் காண்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு எண்ணையும் 4ஆல் கூட்டும் பொழுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அங்கே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கூட்டும் பொழுதோ கழிக்கும் பொழுதோ திட்ட விளக்கத்தோட மதிப்பு மாறாது. ஆனால் பெருக்கும் பொழுதோ வகுக்கும் பொழுதோ திட்ட விளக்கத்தோட மதிப்பு அதே நம்பரால் வகுக்க கிடைக்கும். ஏற்கனவே திட்ட விளக்கம் என்ன இருக்கோ அதை என்ன பண்ண வேண்டியது தான், எல்லா நம்பரையும் எந்த நம்பரால் வகுக்க சொல்கிறானோ அதே நம்பரால் வகுத்து விட்டுற வேண்டியதான். அப்போ 3.6 தான் திட்ட விளக்கம். இப்போ ஒவ்வொரு புள்ளியும் எதால் வகுக்க போகிறோம், 3ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 36 எதால் வகுத்துற போகிறோன்னா 3ஆல் வகுத்துற போகிறோம். 1 3 3 1 3 3 புள்ளி வச்சுருவோம். 2 3 6. ஆன்சர் 1.2 ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்குறாங்க. சரியா, இப்போ 13வது கொஸ்டின் பார்த்துட்டோம். 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. ஸோ அந்த ரூல் மட்டும் நல்லா தெரியணும். திட்ட விளக்கத்தை பொறுத்தவரையும் கூட்டினாலோ கழிச்சாலோ மாறாது. ஆனால் பெருக்குனால வகுத்தாலோ அதே அளவு என்ன ஆகும் அப்படின்னா மாறும். அதே அளவு வகுக்க கிடைக்கும், இல்லைனா அதே அளவு பெருக்க கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு தரவின் திட்ட விளக்கம் 6.5 மற்றும் சராசரி 12.5 அதன் மாறுபாட்டு கெழுவை காண்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஃபார்முலா, மாறுபாட்டு கெழுக்கு CV = σ/x பார் × 100%. சரியா, ஸோ அப்போ இங்கே சிவிக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதுவோம், சிவி தான் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ CV = சிக்மாவோட வேல்யூ, திட்ட விளக்கத்தை தான் சிக்மா அப்படின்னு சொல்கிறோம், 6.5 டிவைடட் பை சராசரி என்னது 12.5. சதவீதம் கேட்குறதால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா × 100 அப்படின்னு எழுதுகிற போகிறோம். சரியா, சதவீதமாக சொல்லுவாங்க இந்த CV கேட்டால் மட்டும். சரிங்களா, இப்போ இதை அடிக்கிறோம். ஒரு தடவை 12.5, இதில் 8 தடவை 12.5 இருக்கும். இப்போ 8யும் 6.5 மட்டும் என்ன பண்ணிட வேண்டியதான், பெருக்கிட வேண்டியதான். 8 6 48, 8 6 என்ன வந்துடும்னா 4, 48 + 4 என்ன வந்துடும்னா 52. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 52%. ஸோ அந்த சேம் ஃபார்முலா தான் CV = σ/x பார், திட்ட விளக்கம், அப்புறம் சராசரி, அதுக்கப்புறம் மாறுபாட்டுக்கள், இது மூணுத்தையும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆன்சர் போட போகிறோம். சரிங்களா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபாட்டுக்கள், அதே சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். மாறுபாட்டுக்கள் 18, திட்ட விளக்கம் 3.42 எனில் அத்தொகுப்பின் கூட்டு சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலா இப்போ எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா x பார் = σ/CV, அந்த ஃபார்முலா தான் அப்படி மாற்றி எழுதிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, × 100. ஸோ x பார் = சிக்மாவோட வேல்யூ என்ன அப்படின்னா திட்ட விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க 3.42 டிவைடட் பை மாறுபாட்டுக்கள் என்னென்னா 18 × என்னது 100. இப்போ 3.42ஆல் இந்த 100 பெருக்கணும்னா என்ன ஆகிடும்னா 342 ஆகிடும். 3.42 கூட இந்த 100 பெருக்கணும்னா 3 4 2ன்னு போட்டு 2 0 எழுதுவோம். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா அந்த 2 0வும் கேன்சல் ஆகிடும். இப்போ 18 அப்படின்னு. சரிங்களா, இப்போ இதை மட்டும் அடிச்சு விட்டுக்க போகிறோம். 18. சரிங்களா, இதில் எத்தனை தடவை இருக்கும், 34ல் ஒரே ஒரு 18 தான் இருக்கும். சரிங்களா, பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்கும், 16 இருக்கும். பக்கத்தில் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அப்போ 162. 162ல் எத்தனை தடவை 18 இருக்கும் அப்படின்னா 9 தடவை 18 இருக்கும். 9 18 162 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குன்னா 19 தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இப்போ கூட்டு சராசரி என்ன அப்படின்னா 19. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். முதல் 10 இயலெண்களின்
சராசரி விளக்க வர்க்க சராசரியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. முதல் 10 இயலெண்களின் சராசரி. இயலெண்களோட சராசரிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, முதல் n இயலெண்களின் சராசரிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம சராசரி டாப்பிக்லேயே இந்த ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா n+1/2 சராசரிக்கு n+1/2. கூடுதல் கேட்டாங்கன்னா முதல் n இயலெண்களோட கூடுதல் கேட்டால் தான் n × n+1/2 அப்படின்னு எழுதும். சரிங்களா? இப்போ n-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 10 + 1/2 = 11/2. அப்போ ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னாச்சு? கிடச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே முதல் 10 இயலெண்களின் அதே சேம் தான், முதல் n இயலெண்களின் விளக்க வர்க்க சராசரி கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் அப்படின்னா, முதல் n இயலெண்களோட திட்ட விளக்கம் என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்? திட்ட விளக்கத்துக்கு என்ன ஃபார்முலானா √n² - 1/12 அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்துருப்போம், முன்னாடி தான் பார்த்துருப்போம். அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, இது திட்ட விளக்கம். சரியா? சிக்மா ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. அவங்க கேட்குறது என்னென்னா சிக்மா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த பக்கம் என்ன பண்ணுவோம்னா ரூட்டை கேன்சல் பண்ணிவிடும். அப்போ ஃபார்முலா என்னென்னு மாறினா n² - 1/12 அப்படின்னு மாறிக்கும். அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வேல்யூ கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n-க்கு பதிலாக என்னது? 10 10² - 1/12. 10² என்ன வந்துடும்? 100 -1/12. 100ல் 1 போச்சுன்னா என்ன வந்துடும்? 99/12. ஸோ ஆன்சர் என்னென்னா 99/12. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 11/2. அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 99/2. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் 7 இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 16வது கொஸ்டின் முடிஞ்சிச்சு. 17வது கொஸ்டின் வரும். 10 புள்ளி விவரங்களின் திட்ட விளக்கம் 4√2. 10 புள்ளி விவரங்களோட திட்ட விளக்கம் 4√2. ஒவ்வொரு புள்ளி விவரத்தையும் 3ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷன் விட்டு போச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, திட்ட விளக்கத்தை பொறுத்தவரையும் கொடுத்துருக்க புள்ளி விவரத்தில் ஒவ்வொரு எண்ணையும் கூட்டுனால கழித்தாலும் திட்ட விளக்கத்தோட மதிப்பு மாறாது. ஆனால் பெருக்குனால வகுத்தாலும் மாறும் அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே தான் ஒரு கொஸ்டினை வகுத்தால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அது பார்த்தோம். அப்போ பெருக்குனால என்ன ஆகுனா மாறும். எப்படி மாறும்னா, திட்ட விளக்கம் என்ன இருக்குதோ அதை என்ன பண்ணிட வேண்டியதுன்னா, எல்லா புள்ளி விவரத்தையும் எந்த நம்பரால் பெருக்க சொல்கிறானோ அதே நம்பரால் பெருக்க கிடைப்பதற்கு சமமாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்னென்னு எழுத வேண்டியதான் 3 × ஏற்கனவே திட்ட விளக்கம் என்ன இருக்கோ அதால் பெருக்கும். 3 நாங்கள் எவ்வளோ வந்துடும்? 12√2 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கான விடை ஆப்ஷன் சியில் தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான விடை. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சரி, இங்கே சப்போஸ் எல்லா நம்பரையும் 4ஆல் பெருக்க சொல்கிறாங்கன்னா நாங்கள் 16√2 அப்படின்னு எழுதிட்டு போகிறோம். சரிங்களா? வேறு ஒன்றுமே அதில் இல்லை, பெருசாக மாற்றம்லாம் இல்லை. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அலைவெண் பரவலின் 3 கால்மானங்கள். 3 கால்மானங்கள் அப்படின்னா Q1 = 20, Q2 = 40, Q3 = 50 எனில் கால்மான விளக்க கெழு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால்மான விளக்க கெழு காண்க. Q1 = இப்போ இங்கேயும் ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் நம்ம இதை ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். கால்மான விளக்க கெழு. கால்மான விளக்க கெழு. சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டில் டிவியேஷன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா Q3 - Q1 / Q3 + Q1. இந்த ஃபார்முலா தான். ஸோ இதில் போய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Q3 50, Q1 20 / Q3 50, Q1 என்ன அப்படின்னா 20 + 20. 50ல் 20 போச்சுன்னா 30 / 50 20 ஆட் பண்ணோன்னா 70. 0 அடிபட்டு போயிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 3/7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கான விடை என்ன அப்படின்னா 3/7. ஸோ இந்த ஃபார்முலா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு தொடரின் கால்மான விளக்கம் 2 மற்றும் Q1 முதல் கால்மானம், இது எனில் 3ஆம் கால்மானம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே கால்மான
விளக்கம் கொடுத்துட்டாங்க. கால்மான விளக்கம் என்ன ஃபார்முலான்னா, கால்மான விளக்கத்துக்கு என்ன ஃபார்முலானா, அதாவது குவார்டில் டிவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா Q3, அதாவது Q Q3 minus Q1 divided by 2. Q3 minus Q1 divided by 2. சரி, இப்போ நமக்கு கேட்குறது என்னென்னா Q3யோட மதிப்பு தான் கேட்குறாங்க. Q3 அப்படியே வச்சுக்க போகிறோம். Q1 20ன்னு கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை 2 ஈக்குவல் டு இந்த Qக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்மான விளக்கம் 2ன்னு ஈக்குவல் டு 2. ஸோ Q3 மைனஸ் 20 ஈக்குவல் டு 2 குறுக்க பிறக்கணும்னா 4ன்னு வந்துடும். ஸோ Q3 ஈக்குவல் டு 4 மைனஸ் 20 அங்கே போணுச்சுன்னா ப்ளஸ் 20ன்னு ஆகிடும். ஸோ Q3 ஈக்குவல் டு 24. இதற்கான விட என்ன அப்படின்னா 24, ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பிரிவு இடைவெளியின் கீழ் மற்றும் மேல் எல்லைகள் 10,40 எனில் அதன் மைய மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இங்கே பிரிவு இடைவெளியோட மைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா, மைய மதிப்பு ஈக்குவல் டு மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலா தெரியும். சரியா, மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை டிவைடட் பை 2. சரிங்களா, ஸோ அதாவது பிரிவு இடைவெளினா என்னென்னா சில கணக்கில் பார்த்துருப்போம் இல்லையா, கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். 10 to 20, 20லேருந்து 30 வரலையும் இத்தனை பேர் இருக்காங்க, 30லேருந்து 40 வரலையும் இதை தான் பிரிவு இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். இதில் உள்ளது தான் நம்ம மேல் எல்லை கீழ் எல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா, ஸோ அப்போ மேல் எல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40, மைனஸ் கீழ் எல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10. ஃபஸ்ட்டு கீழ் எல்லை தான் சொல்லியிருக்காங்க, அடுத்தது தான் மேல். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது கீழே, அடுத்தது உள்ளது தான் என்னது மேல். 40 மைனஸ் 10 டிவைடட் பை 2. 40ல் 10 போச்சுன்னா 30. 30 2ஆல் வகுத்துறப்போகிறோம். 30 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் மைய மதிப்பு என்னன்னு கிடைச்சிடும் அப்படின்னா 15 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இதற்கான விடை 15. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். P, Q, R ஆகியவற்றின் திட்ட விளக்கமானது S எனில் P-3, அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒவ்வொரு புள்ளி விவரத்தோடையும் எதை மைனஸ் பண்ணுறாங்க, 3யை மைனஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. எனில் திட்ட விளக்கமானது டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். திட்ட விளக்கத்தை பொறுத்தவரையிலையும் கொடுத்துருக்க ஒவ்வொரு புள்ளி விவரத்தோடும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டினாலோ இல்லை கழிச்சாலோ திட்ட விளக்கத்தோட மதிப்பு மாறவே மாறாது. ஆனால் பெருக்குனாவோ வகுத்தாவோ கொடுத்துருக்க புள்ளி விவரத்தில் ஒவ்வொரு மதிப்பையும் ஏதாவது ஒரு மாறாத எண்ணால் பெருக்குனாலோ வகுத்தாவோ திட்ட விளக்கத்தோட மதிப்பு மாறும். அப்போ இங்கே பொறுத்தவரையிலையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணான அந்த 3 தான் எல்லா புள்ளி விவரமும், அதாவது புள்ளி விவரம் வந்து BQRங்கிறது தான் அந்த புள்ளி விவரங்கள். அதுலேருந்து 3 மைனஸ் பண்ணுறான். இதனால் திட்ட விளக்கம் என்ன ஆக போகிறதுன்னா மாறப்போகிறதே கிடையாது. ஸோ ஆப்ஷன் இதுக்கு என்ன வந்துடும்னா ஆன்சர் எஸ். ஏற்கனவே திட்ட விளக்கம் எஸ்ன்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கும் விட என்ன வரப்போகுது அப்படின்னா எஸ் அப்படின்னு வந்துடும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். திட்ட விளக்கம் விளக்க வர்க்க சராசரியை விட பெரிதாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, சரி, திட்ட விளக்கம் விளக்க வர்க்க சராசரியை விட பெரிதாக இருக்க முடியாது. அப்படி தானே, நம்ம திட்ட விளக்கத்தை என்ன பண்ணுவோம், திட்ட விளக்கத்தோட மதிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3ன்னு இருக்குது அப்படின்னா விளக்க வர்க்க சரியாக சிக்மா ஸ்கொயர்னு எழுதிட்டு என்னென்னு எழுதும் 9 எழுதுகிறோம். அப்போ இந்த திட்ட விளக்கமானது 3ங்கிறது விளக்க வர்க்க சராசரியை விட எப்படி இருக்க முடியாது, அதிகமாக இருக்க முடியாது. அப்படின்னா திட்ட விளக்கமானது விளக்க வர்க்க சராசரியை விட எப்படி தான் இருக்கணும், குறைவாக தான் இருக்க முடியும், கம்மியான வேல்யூவாக தான் இருக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன எழுதணும்னா முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆப்ஷன் பி அதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பின்வரும் எண் தொகுதிகளில் சராசரி, இடைநிலை மற்றும் முகடு எதில் ஒரே மதிப்பாக அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல என்ன பண்ணோம் அப்படின்னா சராசரியை கண்டுபிடிக்கும், அடுத்தது இடைநிலை, கடைசியாக என்னது முகடு. ஃபஸ்ட்டில் சராசரி கண்டுபிடிச்சோம்னா எல்லாத்தையும் கூட்டுவோமா, 10 வரும். மொத்தம் 4 நம்பர் இருக்குது. 10 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2.5 அப்படின்னு கிடைக்கும் சராசரி. அடுத்தது இதுக்கே இடைநிலை கண்டுபிடிச்சோம்னா நடுவில் உள்ள 2 நம்பரையும் கூட்டி என்ன பண்ணுவோம், 2ஆல் வகுப்போம்.
நடுவில் 2 நம்பர் என்னது 2 2 4 4 2ஆல் வகுத்தோம்னா 2 அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் இதை பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துலேயும் சராசரி முகடு எதில் வந்து சராசரி இடைநிலை முகடு மூன்றும் ஒரே மதிப்பாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? முகடு இதுக்கு என்ன தான் வரப்போகுது 2 தான் வருது. ஆனால் 3மே 2ஆக இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ ஏ கிடையாது. அடுத்து பிக்கு வந்துடுறோம். ஃபஸ்ட்டு சராசரி கண்டுபிடிக்கிறோம். சராசரி என்ன வரும்னா 3 1 4 4 3 7 7 3 10 15 எவ்வளோ 15 15 என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தம் 5 நம்பர் இருக்குது. வகுத்தோம்னா சராசரி என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இடைநிலை என்ன கிடைக்கும்? மொத்தம் 5 நம்பர் இருக்குது. அப்போ நடுவில் உள்ள நம்பர் தான் என்னவாக இருக்குன்னா இடைநிலையாக இருக்கும். அப்போ இடைநிலை 3. முகடும் என்ன தான் வரும்? இதில் இந்த 3ங்கிற நம்பர் தான் அதிகபட்ச எண்ணிக்கையில் வந்திருக்கு. அப்போ முகடும் என்னது தான் 3. அவங்க கேட்ட மாதிரி இந்த சராசரி இடைநிலை முகடு 3 எதில் தான் ஒரே மாதிரியாக வருது அப்படின்னா ஆப்ஷன் பியில் தான் வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சராக இருக்க வேண்டும். ஆனால் அடுத்தடுத்த ஆப்ஷன் இதேமாரி செக் பண்ணி பாருங்கள். சராசரி இடைநிலை முகடு இந்த 3ஓட மதிப்பு எப்படி வராது அப்படின்னா ஒரே மதிப்பாக இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு ஆகியன முறையே 36.8 மற்றும் 13.4 எனில் அதன் மிகப்பெரிய மதிப்பை காண்க. நம்ம வீச்சுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் அப்படின்னா வீச்சு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். எல்லுனா மீ பெரு மதிப்பு, எஸ் அப்படின்னா மீ சிறு மதிப்பு. சரிங்களா? இப்போ நமக்கு வீச்சு கொடுத்துட்டாங்க. வீச்சு என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 36.8 ஈக்குவல் டு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு எஸ்ஸோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எல் மைனஸு எஸ்ஸோட வேல்யூ என்னென்னா 13.4. அவங்க கேட்குறது என்னென்னா மிகப்பெரிய மதிப்பை, இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மைனஸ் 13.4 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும்னா 36.8 ப்ளஸ் 13.4 ஈக்குவல் டு மீ பெரு மதிப்பு, அதாவது இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ கிடைக்குது. அப்போ 36.8ஐயும் 13.4 மட்டும் ஆட் பண்ணுறோம். 8 நாளும் 12க்கு 2 பாக்கி 1, 6 நாளும் 10 ஆகிடும், பாக்கி 1 5, 50.2. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பாம்பேயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் ஆன்சராக வரப்போ. ஸோ ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் இந்த டாபிக் பொறுத்தவரையும். ரொம்ப கஷ்டமாலாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல மட்டும் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம படிச்சுக்கணும். சராசரி இடைநிலை முகடுக்கு ஒரு ஃபார்முலா படித்தோம். அப்புறம் முதல் எண் இயலன்களோட சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தோம். முதல் எண் இயலன்களோட திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இன்னும் ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், சராசரி திட்ட விளக்கம், அதுக்கப்புறம் சராசரி திட்ட விளக்கம் மாறுபாட்டுக்கள். இது 3த்தையும் கொடுத்துருந்தானா ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். இந்த ஃபார்முலா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஃபைனலாக இப்போ கடைசி கொஸ்டினுக்கு வந்தாச்சு. நிகழ்வெண் பட்டியல் அமைக்க பிரிவு இடைவெளியின் நீளம் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பிரிவு இடைவெளியின் ஏற்கனவே மைய மதிப்பு பார்த்தோம். சரிங்களா? பிரிவு இடைவெளியோட மைய மதிப்பு பார்த்தோம். அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை டிவைடட் பை 2 அப்படின்னு ஃபார்முலா பார்த்துரும். இங்கே பிரிவு இடைவெளியின் நீளம் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா வீச்சு டிவைடட் பை பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை. வீச்சு டிவைடட் பை பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை. பிரிவு இடைவெளியோட நீளம் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா வீச்சு டிவைடட் பை பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை. ஒரு சில இந்த கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் கேட்டுருவாங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா கவனமாக நம்ம என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதோட நம்ம 25 கணக்குகளுக்கான விடைகளை பார்த்துட்டோம். சரிங்களா? வீடியோஸ் பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் போட்டித் தேர்வு எழுதுகிற மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.